Hi friends, today நம்ம ஒரு Dell branded systemல SMPS ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அந்த SMPS ஓட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3500 இருந்து 4500. ஸோ இப்போ நம்ம SMPS மாற்றுறதுக்கு பதிலாக நார்மல் அசம்பிள் சிஸ்டம் யூஸ் பண்ணக்கூடிய லோக்கல் கேபினெட் போட்டு அதில் லோக்கல் SMPS நம்ம பிராண்டட் தான் அதுவும் அந்த SMPSஸை போட்டு அந்த பிராண்டடில் இருக்க மதர் போர்டு ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் இந்த லோக்கல் கேபினெட்டில் எப்படி சிம்பிளான செலவில் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். 4500 நம்ம வாங்கி மறுபடியும் அந்த SMPS ப்ராப்ளம் ஆனாலோ இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம்னா வேஸ்ட் அந்த செலவு. அதுக்கு நம்ம இந்த மாதிரி லோக்கல் கேபினெட்டில் பண்ணும்போது டோட்டலாகவே கேபினெட்டோட ரேட்டே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 2000க்குள்ளே நீங்கள் நல்ல கேபினெட்டாகவே வாங்கி போடலாம். ஸோ வித் SMPSோட ரெண்டாவது வாரண்டி கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், பட் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமைஸ் பண்ணி செலவை கம்மி பண்ணி புது கேபினெட்டாகவே போட போகிறோம். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேபினெட்டும் ப்ளஸ் SMPS வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அந்த பிராண்டட் சிஸ்டமில் நம்ம இருக்கக்கூடிய போர்ட்ஸு, மதர் போர்டு, ரேமு, ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையுமே அசம்பிள்டு சிஸ்டமில் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பிராண்டட் டெல் மிஷினு. இந்த பிராண்டட் டெல் மிஷினில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாத்தையும் கழட்டி இதில் இருக்க SMPS தான் ஃபால்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த SMPS ரெடி பண்ண முடியலை. ஸோ அதோட காஸ்ட் அதிகமாக இருக்கிறனால தான் இப்போ இதில் இருக்கிறதா அந்த SMPS புதிய SMPS வாங்கியாச்சு. ஸோ இதில் இருக்க பார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ அசம்பிள் பண்ணுறோம். இந்த SMPS நியூ SMPS கேபினெட்டு சீப்பாக தான் வாங்கியிருக்கு. நீங்கள் நல்ல கேபினெட்டு 2000 SMPSோட வாங்கிடலாம். ஸோ நம்ம ஃப்யூச்சர்லேயும் தேவையான நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ண முடியும். ஸோ செலவு கம்மி. இதுதான் அந்த CPU. இப்போ வாங்க இதில் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி அசம்பிள் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மதர் போர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே பார்க்கணும். இதுதான் அந்த கேபினெட். சிம்பிளாக தான் வாங்கியிருக்கோம், அதிகமாக செலவு பண்ணல. பட் இதுக்கு 2 வருஷம் வாரண்டி இருக்குது இந்த SMPS. அதில் இருக்க எல்லாத்தையும் நம்ம எடுத்து இப்போ இந்த கேபினெட்டில் நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போர்டை கழட்டிட்டேன், வெளியில் கழட்டிட்டு இது என்ன பண்ணலாம், இதுதான் அந்த ப்ராசரு, ஃபேனு. முதல்ல டிஸ்பிளே பார்த்துக்கலாம். புதிய SMPSல டிஸ்பிளே பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே அந்த இதுலேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். பழையசுலேருந்து இப்போ புதுசுக்கு நம்ம மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை டிஸ்பிளே பார்த்துட்டு இந்த போர்டுக்கு மேட்ச் ஆகுதா SMPS அப்படின்னு பார்த்துட்டு டிஸ்பிளே பார்த்ததுக்கப்புறம் நம்ம புது கேபினெட்டில் அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபேன் வச்சாச்சு. செக் பண்ணிவிட்டு எல்லாமே CPUக்குள்ளேயும் வச்சு பார்க்குறோம் ஒரு தடவை ஃபிட் ஆகுதான்னு. ஃபிட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளே வருதான்னு பார்க்கணும். SMPS கேபிள் கனெக்ட் பண்ணுறேன். SMPS கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த 4 பின் கேபிள், இது ஏற்கனவே SMPS எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. ஸோ இது 4 பின் கேபிள் கனெக்ட் பண்ணுறேன். இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே வருதான்னு பார்க்குறேன். பவர் ஆன் பண்ணி ஸோ டிஸ்பிளே இப்போ வந்தாச்சு. ஸோ சிம்பிளாக நம்ம மேக்ஸிமம் செலவு இல்லாமல் வாரண்டியோடு இந்த மாதிரி பண்ணுறது பெட்ரு. நம்ம SMPS பிராண்டட் SMPS சர்வீஸ் பண்ணி மறுபடியும் ப்ராப்ளம் ஆகி ஒரு மேக்ஸிமம் 3 வருஷம் ஆனாலே கண்டினியூஸாக ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த மெத்தடு. இப்போ அந்த ஹார்ட் டிஸ்க்கு SSD ஹார்ட் டிஸ்க் இதில் யூஸ் பண்ணுறோம். இந்த ஹார்ட் டிஸ்க்கையும் ரிமூவ் பண்ணி இப்போ இந்த புது சிஸ்டத்தில் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். 240 GB ஆல்ரெடி ரன்னிங்கில் இருந்தது தான். இதை அப்படியே நம்ம இந்த சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ கனெக்ட் பண்ணிட்டு எல்லா கேபிளும் செட் பண்ணிவிட்டேன். விண்டோஸ் பூட் ஆகிடுச்சு. ஸோ இது சிம்பிளான நம்ம செலவில் முடிச்சலாம். வித்து இந்த SMPSக்கு 2 வருஷம் நமக்கு வாரண்டியும் கிடைக்கும். இப்போ சர்வீஸ் பண்ணி போட்டால் வாரண்டி வராது. மறுபடியும் 1 மாதத்தில் போட்டால் செலவு பண்ணுற காசு வேஸ்ட்டு. புது டெல் SMPS வாங்கினாலும் ஒர்த்து இல்லை. ஸோ ஒரு பழைய சிஸ்டத்துக்கு மேக்ஸிமம் எப்படி புதுசாக வாரண்டியோடு செட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல மெத்தடு. எந்த பிராண்டடாக இருந்தாலும் நீங்கள் அதை அசம்பிள்டாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃபியூவர்ஸ். இது எம்டி ஆகிடுச்சு இந்த பழைய கேபினெட்டு. ஸோ இப்போ சிஸ்டம் மாறியாச்சு. அஸ் யூஷுவல் எல்லாமே இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய், தேங்க்யூ.